அவர் வந்து உலக நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிற ஹாபர் இதுதான். எதுக்கு கப்பலுக்கு இப்போ அந்த கப்பலுக்காம எங்கே கப்பலை பாருங்க செட் பண்ணி விட்டுருக்காரு கப்பலுக்கா. போடுற ஒரு வடிவாக தான் இருக்கும் மகடிக்கலையா அந்த எடுத்து வைக்கிற ஸ்டைல் இருக்கு நினைக்கல. கடலை கறி வேணாம். ஓ இங்கே பேர் சுட்ட பார்த்தீங்க இல்லை பெரிய பேர் சுட்டில் இறங்குறதாக்கள் பாருங்க மக்களே கடவுளே இது என்னடாப்பா இதுக்குள்ள ஏறி பாருங்க வாண்ணா. அதான் இலங்கையில் அதாவது ஐடி கார்டில் வந்து 100 ரூபா அப்படி இல்லாமல் வெளிநாட்டு ஆட்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் $5 எடுக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா ஐசி கார்டுனா 100 ரூபா. அதே மாதிரி ஐசி இல்லை உங்கள்கிட்ட ஐசி இல்லை அப்படின்னு சொன்னால் $5 எடுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ரிங்கோவில் நாங்கள் எடுத்த அதாவது வந்து நாங்கள் இருந்த இடம் வந்து எஸ்எஸ் ஹோட்டல் தான் இருக்குது. ரிங்கோவில் பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டல். நான் சொல்லி ஆரம்ப காலத்திலே இந்த பீச் அண்டு உருவாக்கினது வந்து இந்த ஹோட்டலுக்கு பின்னுக்கு இருக்கிறது தான். இதில் வந்து கணக்கு வெள்ளக்காரெல்லாம் வந்து இந்த இடத்துல கூடுதலாக இருக்கிறவங்க. ஓகே, இன்றைய தினம் எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு தான் போகிறதாக இருக்கிறோம். அதனுடைய இந்த ரூமுக்கு இன்றைக்கு வந்து விடுதல் ரூமே வந்து சந்தோஷப்படும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறன்றது மாதிரி. எப்படி நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு நீ போகிற பயணங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து பார்ப்போம். எவ்வளோ நாளும் ட்ரிங்கோலேருந்து போட்ட வீடியோவில் வந்து பார்த்துருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்து ஆதரவு தந்திருக்கீங்க, கமெண்ட் எழுதிருக்கீங்க. அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷம். வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நான் போடுற வீடியோவில் ஒவ்வொன்றையும் ஆவலாக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு புதுசாக பாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றது நம்புகிறேன். ஓகே, நல்ல சந்தோஷமாக நான் பயணமாக இருந்துச்சு. உண்மையில் வந்து 3 நாள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனக்கு தெரியாத இடங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியாத இடங்களை வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு. அதை விட வந்து என்ன சொல்கிறது வந்து ட்ரிங்கோவில் வந்து உண்மையிலே வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க உங்களை என்ன பொறுத்தவரை. எந்த அங்கே பார்த்தாலும் கடல் இருக்குது, இந்த பீச்சுகள் கூட இல்லை ரெண்டு வழியால் கூட தான் எல்லாருமே வாரது. நேற்று போயிருந்தாங்க. கடைசியாக போனது வந்து நிலாவளி பீச். அதுவே நல்ல வடிவாக சந்தோஷமாக குளித்தோம். நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மார்பிள் பீச்சா நிலாவளி பீச் விட நிலாவளி பீச் சூப்பர் நல்லா இருக்கும். உண்மையிலே நீட்டும் க்ளீன் அப்படி அப்படின்னு நல்லா இருக்குது. மார்பிள் பீச் என்ன சொல்ல கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் கூட்டியாக வந்து ஏதோ விரும்ப மாட்டு குளிக்கிற மாதிரி எப்படி ஏதோ நாங்கள் சில பேர் நினைக்கிற மாவுள் வச்சுருவோம், மாவுள் வச்சுக்கிறாங்க முன்னூறு தான் சில பேர் விளக்கம். அங்கே வந்து க்ளீனாக இருக்க மாட்டேன். அந்த இப்போ அந்த கொஞ்சம் சிக்கலான முறையில் இருக்குது. அந்த நிலாவளியில் போங்க, நீங்கள் சந்தோஷமாக குளிப்பீங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டி குளிக்கலாம் கூட்டிக்கொண்டு. ஏன்னா அது பெருசாக கடல் கொஞ்சம் தாழ்வில் முன்னுக்கு அது வழியால் நின்று குளிக்கலாம், ஆபத்துன்றது இல்லை. சரி, இனி இப்படி நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு வளர்க்குறோம். அதுலேயும் வந்து போகிற ஒவ்வொன்றையுமே வந்து காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். புதுசாக நாங்கள் பழசாக எடுத்த விட இன்னும் திரும்ப புதுசாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏதாச்சும் வந்து சேனலில் வந்து மட்டக்களப்பு போகிற பயணங்கள் அப்புறம் வந்து மட்டக்களப்பில் பார்க்கக்கூடிய இடங்களை வந்து ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டாடி கூட விளக்கம் தாடியும் கூட ஆள் வந்து உங்களுக்கு பார்வைக்காக வந்து அவருக்கு தெரிஞ்ச விளக்கத்தை வந்து உங்களுக்கு காட்டி கொடுங்க. அவருக்கு வந்து மக்களுக்காக வந்து காட்டுவார் அந்த வீடியோ மூலமாக. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்படி விளக்குறோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாச்சும் எங்களுக்கு வாகன உதவி உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக நானோ இல்லாட்டி கவிதாசோ அர்ச்சனியோ தம்பியோ யாருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட பயணிக்கிறதுக்கு நாங்கள் ஹேரை பொறுத்தளவுக்கு இல்லை, உங்களுடைய சந்தோஷத்துக்கு பிடிச்சிருந்தால் மட்டும். அது என்றைக்கும் உங்களோட கூடவே இருப்போம். எங்களோட ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. எங்களுக்கு கண்ணுக்கு எங்களை தெரிஞ்சிருக்கலாம், உங்களை தெரியாது. நீங்கள்லாம் எங்கள் வெளியில இருந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஆதரவு நான் கண்டிப்பான முறையில் தருவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளுக்கட போகிறோம். வந்து ஒரு ராட்டா சொல்லிக்கொண்டு பேக் விளையாட இல்லை மூஃபண்ட் சார்ஜர் ஒன்றே மறந்துடாதே. அப்புறம் திரும்ப இங்கே வரையில வெளியால் வெயிட்டிங் ஒரு நாளும். ஆனால் சின்னக்க மாட்டாங்க. தெரியுது. 11 செக் அவுட் ஆகும். ஸோ
ஸோ இப்போ தான் 10 ரன் அப்படின்னு ஒரு மட்டும் அவனுக்கு டைம் முடியும். ஏன்னா நாங்கள் அந்த டைமுக்கு குறித்து அவசரப்பட்டு போய் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. உண்மைதான், எது நடக்குதோ அதான் நடக்கும். கண்டிப்பாக. ரைட், ஓகே, அடிச்சாச்சு. சரியா உங்களுடைய ஆவணங்கள் அடுத்துலையா? எல்லாம் அடுத்தாச்சு. மற்றது வந்து இப்போ எங்களோட 2 பேர் கூட இணைஞ்சிருப்பாங்க. வீடியோ வராது. இது வந்து அப்படி மாநாட வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் போகும். இந்த வீடியோ வேற. அதுக்கிடையில கவிதாஸ் வருவாங்க, எங்களோட வருவாங்க. மட்டா கிளப்பில் வந்து ஒரு வித்தியாசமான சந்தோஷமான முறையில் இருக்கும். அது எஸ்கேபிவிலையோ அதில் பார்ப்பீங்க, நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொன்றையுமே வாழ்க்கை என்று சொன்னால் சந்தோஷம் தான் முதல்ல முக்கியமான. அதை விட்டது தான் அடுத்த கட்டங்கள் என்ன என்றாலும். என்ன இந்த இடத்துல வந்து உண்மையா சிங்கள மக்களை வந்து பார்த்தேன், தன்னோட வாழ்க்கை இங்கேருந்து வாழ்கிற வாழ்க்கைன்றத சந்தோஷமான முறையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழனை பொறுத்ததில் தமிழாக்கள் தான் அப்படி செய்யணும், சேர்க்கணும், இதண்டணும். வாழ்க்கை இங்கே வாழ்றது வந்து உண்மையாகவே கொஞ்சம் காலமே. இப்போ வந்து யாரையும் குற்றங்கள் வர்றது வந்து இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, இருக்கிறது ஒரு வாழ்க்கை. மனுஷன் வாழ்க்கையில வந்து இது நன்மை வரும், தீமை வரும். பட் என்ன சொல்ற வந்து ஒரு லிமிட்டுக்கு உழைச்சிட்டு வந்து படி அதை என்ஜாய் பண்ணி திரும்ப உழைச்சி கொள்ள வேண்டியது. எல்லாத்தையும் உழைச்சி வந்து கொண்டு போறதும் இல்லை, எதையுமே கொண்டு போறதுமே இல்லை. அப்பதான் உண்மை இல்லை. இதுல வரும்பொழுதும் எங்களுக்கும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றையுமே அனுபவிக்காமல், ஒன்றையுமே சேர்க்காம கொள்ளாமல், ஒன்றையும் கொண்டு ஒரு சந்தோஷத்தை என்றது இல்லாமல் ஓடி ஓடி சேர்த்து கடைசியில ஒன்றையுமே கொண்டு போறதும் இல்லை. சரி, அப்ப வெளிக்குள்ள வாங்கலாம். என் ஆக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து ஹாபருக்கு போறோம். என்னாண்டி போனதுல வந்து உள்ள ஏதோ கண்காட்சி இருக்குதான். வந்து ஹைட் வேணுமா, புதுசா ஒரு ஆள் இருக்குது. நீங்க அந்த வீடியோல பார்த்து கொள்ளுங்க. ஓகே, வெல்கம். ஓகே, ஓய் மடல் அதான் நான் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களோட கூடி வந்து இந்த வெளிநாட்டு உறவு நாள் நிற்குது. அப்போ ஆள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து கதைக்காம நிற்கிது. அதில் இப்போ என்ன செய்ய ஒன்றும் செய்யலை. அதை தாங்கி பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். வீடியோக்கு வர விருப்பம் இல்லாத டைமில் வந்து அவங்கள போஸ்ட் பண்ணி இந்த வீடியோக்கு எடுக்க முடியாது. அப்போ நாங்கள் முதல்ல ஹேஜி கொண்டு போகணும். மானம் வந்து நான் சிக்கல் அன்னைக்கு எடிட் பண்ணுறேன், யாரும் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி அந்த இருக்கிறான் தான் தெரிய அவளை பார்த்து இப்போ சோகத்தில் சார்ந்து விளக்குறான். ஸோ அவர்கிட்ட போய் 5 விளக்கத்தை கேளுங்க. இந்த விளக்கம் மனநிலைமை நிலப்பாடு கொஞ்சம் சிக்கல் தானே. நிலப்பாடு கொஞ்சம் சிக்கல் தானே. நிலப்பாடு என்னன்னு சொன்னால் முந்தின நாள் கொழும்பு, நேற்று யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் இருந்து 1 மணி பிறகு ரோஷாவாஸ், பிறகு 3 மணிக்கு பிறகு சிடிபிஓசில் 2 வந்தேன். பிறகு 10 மணி மட்டும் பவுனி வாழ்ந்துட்டேன். அது பிறகு இன்றைக்கு இருந்தோம் திருப்பி மட்டக்களப்பு. இப்படியே வாழ்க்கை பயணத்தோடய போகுது. கொடுத்து வைக்கணும். எல்லாம் சந்தோஷம். இடங்கள் வந்து என்ன சொல்றது, நல்லா இருக்குது. நிறைய இடங்கள் பார்க்குறோம். கண்ணில் தெரியுது தூக்கம், கண்ணில் ஒரு தூக்கம் தெரியுது. ஒரு வெட்டோட கட்டாயம் தெரியும். நம்மள அடுவரலி ஒரு 2 நாள் நிறுத்துறோம். சந்தோஷம். அடுத்த பயணங்கள் வித்தியாசமாக அமைய போகுது. பார்ப்போமே ஒவ்வொன்றா என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. சரி, நாங்கள் வந்து லோச் வந்து இந்தா இதுதான் எஸ்எஸ். ஓகே, நாங்கள் அப்படியே ஒரு காலை சாப்பாடு உண்டு சாப்பிட்டு கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு மண்சட்டிப்பான கடையில் வந்து நிற்கிறோம். சாப்பாடு போய் வேறு போடுற ஒரு வடிவாக தான் இருக்கும் மகடிக்கு இல்லையா. அந்த எடுத்து வைக்கிற ஸ்டைல் இருக்கு. நினைக்கல கடலை கறி வேணாம். வேலை சாப்பாடு ஒரு வடிவாக தான் இருக்கு. பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. வேற லெவல். அக்கிரி என்ன சாப்பிட மாட்டேல. அக்கிரி என்ன அவ்வளோ ரைஸோ இதோ சோறு ஆடு நான்
அந்த டிஷ்ஷினை பாருங்க இது சொதி காணுமா குழம்பு சரி சாப்பாடு வந்து உண்மையிலேயே முக்கியம். ஆனா இங்க வந்து சாப்பாடு சட்டப்படி இருந்துச்சு தானே, வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே வந்து சொல்ல போனால் இப்போ நாங்கள் வந்து 7 பேர் சாப்பிட்டுனாங்க. நார்மலாக வந்து இப்போ ரெங்கோ சைடு வந்து தெரியுது உங்களுக்கு, அது டூரிஸ்ட் பிளேஸ் சென்ற வழியும் பயங்கரமான கோஸ்ட். உதாரணத்துக்கு நீங்கள் நேற்று சாப்பிட்ட கடைன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வரையில் நாங்கள் இன்றைய தினம் வெட்டிக்குளர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்தாங்க. அங்கே வந்து உண்மையிலே நாங்கள் 7 பேர் சாப்பிட்டுனாங்க. பீஃப், என்ன பண்டி இறைச்சி, அதே மாதிரி சிக்கன், மீன் குழம்பு, மீன் பொரியல் அப்படின்னு சொல்லி 6 கறி எடுத்துமே கூட 7 பேருக்குமே வந்த ஒரு வில் வந்து அதை மாதிரி 4 தண்ணி போத்தல் எடுத்துனாங்க. 7 பேருக்கு வந்த வில் 5200 ரூபா. சாப்பாடும் திருப்தி, சாப்பாடு வேறு லெவலில் விதமான சாப்பாடு, இடியப்பம், தோசை, ஒரு சாப்பிட்டதாங்க ஓகே இருந்துச்சு. கறியல் எல்லா கறியலோடையுமே உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நான் கூட அந்த கடையை காட்டி விடணும் உங்களா. நீங்கள் வெட்டிக்குளர் ரோட்டில் வந்து பார்த்தீங்க, வெட்டிக்குளர் ரோட்லேயே இருக்குது இந்த கடை. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து வந்து சொல்லுங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து என்னென்னு சொன்னால், இப்போ வெளி இடங்களுக்கு வந்தாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து அந்த சாப்பாடுகள் எங்கே இருக்குது, எப்படியான கடைகள் இருக்குன்ற விஷயங்கள் வந்து தெரியாது. அந்த டைமில் நான் எப்படியான வீடியோக்கள் போடும்போது வந்து கட்டாயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். வேணும் கண்டிப்பாக. நீ எப்படி வலுக்கிட போகிறோம், அதாச்சும் வெங்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து காபருக்கு போகிறோம். இடம் ஒரு காசு பார்க்கணும்னு சொன்னாங்க. காபருக்கு போயிட்டு அப்படியே எங்கள்கிட்ட காபர் போகிறது வந்து இப்போ நாங்கள் போகிறது வந்து காபர் வந்து உலக நாட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற காபர் இதுதான். ஆனால் அங்கே போகிறேன்னு சொன்னால் ஆன்லைனில் புக் பண்ண வேணும். அப்போ அதான் நைட்டே தினம் வந்து இப்போ தம்பி கவிதாசாக்கள் வந்தால் தான் அதுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்குமென்ற வழியால் என்ற எல்லாம் சிங்களம் விளங்கையில். அப்போ கட்டா கண்டது வேண்ட ஒன்றும் விளங்காதான். அப்போ அதனடியால் கூட்டிக் கொண்டு வந்துருக்கிறோம். அங்கே போயிட்டு அது எஸ்கேபியூவில் பாருங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் எடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து ரிங்கோவில் இருக்கிற மியூசியம் அதாச்சும் அதுங்க தான் இப்போ வந்து இங்கே பார்க்குறதுக்காக மியூசியத்தை பார்த்துட்டு தான் அப்படியே அந்த காபாருக்கு போக போகிறோம். ரைட் ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்கென்ன பார்க்குறோம் மியூசியம் வேணும். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம். அதாவது இங்கே வந்தால் டிக்கெட் வந்து 100 ரூபா. அதாவது இலங்கையில் பிறந்தவங்களுக்கு, அதாவது ஐடி கார்டில் வந்து 100 ரூபா. அப்படி இல்லாமல் வெளிநாட்டாக்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் $5 எடுக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா ஐசி கார்டுனா 100 ரூபா. அதே மாதிரி ஐசி இல்லை, உங்கள்கிட்ட ஐசி இல்லை அப்படின்னு சொன்னால் $5 எடுக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்குரிய மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அது ஸ்ரீலங்கா ஐசியை கொண்டு வந்தால் லாபம் போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் $5 கட்ட வேண்டி வரும். மட்டரி அப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ள விளக்கிடுவோம், உள்ள பார்ப்போம். வேண்டாம் அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து வந்த ஆக்களுக்கும் இதை பற்றி தெரியாது, இதில் பற்றி தெரியாது. ஆனால் இந்த டிக்கெட் வந்து இன்னும் வர கூடுமே தவிர குறையாது. எங்களுக்கு இல்லை ஃபாரின் ஆக்களுக்கு கூடும். முதல்லலாம் நான் பிறகு 800 ரூபா ஏதோ ஃபாரின் ஆக்களுக்கு. இப்போ 1200 ரூபா 1200 ரூபா வந்துட்டேன்டா. இனி வரும் காலத்தில் எப்படியும் 5000 ரூபாய்க்கு வரும். இனி வர என்ன வருஷம் காசுக்கு இலங்கையில் பொறுமதி இல்லாமல் போய் என்ன சாமான் எல்லாத்துக்கும் அடுத்து எல்லாத்துக்கும் 5000 6000 அப்படி என்ன சொல்கிறோம், அப்படி விலை கூடிட்டே போகுது. அப்போ வந்து சந்தோஷம். நாங்கள் இப்போ மியூசியத்துக்குள்ளே போயிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வீடியோ எடுக்கலாமோ அப்படின்ற விஷயம் தெரியல. எடுக்கலாம். நான் பொருட்களை வந்து கையால் தொடக்கூடாது எழுதி போட்டிருப்பேன். சரி ஓகே. அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். எல்லாம் பயன்படுத்தினதா எப்படி இருக்கு? என்னது? ஓ அதுதான் இதுக்கு இதில் வந்து ஆர்டர் படி போட்டிருப்பாங்க. இந்த எல்லாம் இதில் எழுதி போட்டிருக்கோம். விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்டது. துப்பாக்கி ஓமா ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. லைன் போட்டிருப்பாங்க எப்படி சுற்றி வர வேணும் என்ற ஒன்று. இந்த லைனெல்லாம் போகணுமா? அம்புக்குறி ஓட்டிக்கு இப்படி போகணும். பாதை இல்லை, அது பிள்ளைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் படி வாங்க. ட்ரெயின் படி பார்த்தா தான் சரி. தலைவர் சொல்கிறாரு இல்லை, தலைவரின் சொல்படி கேளுங்க. அவனு சிக்கலாம். போட்டான்
இப்படி பார்க்க போனால் கணக்கு இருக்குது. இதோட விளக்கம் அக்கினிக்கு விளங்கும். 9 மில்லிமீட்டர் தனியாக்க துணை இயந்திர துப்பாக்கி. இதெல்லாம் வந்து விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து T56 தனியாங்க. நாங்கள் இப்போ ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு நார்மலாக காட்டி கொண்டு போகிறோம். அதை பார்த்து நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. அப்படி இருந்தா T56 மார்க் 1 தனியங்கி துப்பாக்கி. அடுத்தது T56 மார்க் 2 தனியங்கி துப்பாக்கி. சரி, இப்படி இந்த வளம் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அப்படி எல்லாமே துவக்கு ஐட்டம் தான் இருக்குது. நீ அப்படி அந்த சைட் பார்த்து தான் அடுத்த கட்டங்கள் ஒவ்வொன்றும் தெரியும். ஆனால் பார்ப்போம் வங்காளி. உளம் நாங்கள் பார்க்கவே லேட்டாக நேரமாகும். இதில் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து கொண்டு போகவே. இதில் இந்த லைன் ஃபுல்லாக இது இந்த டேர்ன் ஃபுல்லாக எல்லாமே துவக்க ஐட்டம் தான். விதவிதமான ஐட்டங்கள் பயங்கரம். எப்படி இருக்கேன் வச்சா வச்சுக்கிட எல்லாம் வந்து அப்படி இருக்கு. இதெல்லாம் மனுஷனை கொள்றதுக்கு தான் வந்து அதுதான் அது நினைச்சதான் கவலையாக கிடக்கு. அடுத்தது பாருங்க கொஞ்சம் ஒன்றும் கொழிய விட்டு கிடக்கு. பாருங்க அடுத்ததுல இவ்வளோமோ மிச்சம். பொம்பளை பிள்ளையெல்லாம் தூக்கொண்டு ஓடின சாமானூர். அதான் ரைட் கொடுக்க வேண்டிய ரைட். அடுத்த பாருங்க பார்க்கக்குள்ள நார்மலாக இருக்குது. அந்த நேரங்களில் வந்து அவங்க வந்து அதாவது விடுதலை புலிகள் வந்து உபயோகிக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதங்கள் தான் இது. உண்மையிலே இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம்ன்றதுக்கு அப்பால் வந்து நிறைய பேர் வந்து இப்படியான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து காட்டும்போது வந்து சில பேர் இதை வந்து கையாழ்ந்ததாக இருக்கும், கையாழ்ந்ததாக இருக்கும் கண்டிப்பாக கூட இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் நாங்கள் வந்து காட்டும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கலாம், இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மியூசியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளவங்க வந்து கையாளுறதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வந்து அப்படி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்குமே கூட இங்கே வந்து தான் இந்த இப்படியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து நிறைய என்ன ஒரு வித்தியாசமான ஒரு இதுகளாக இருக்குன்னு பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்கிறாப்பா. இது மட்டும் இல்லை, அங்கே உள்ளுக்கு நிறைய ஐட்டம் கிடக்குது. ஓ சொல்லி வேலையெல்லாம் கிடக்கு உள்ளுக்கு, எல்லாம் உள்ளுக்கு கத்தியல் பிஸ்டல் அது இதெல்லாம் கிடக்கு. இதனால என்னடாப்பா, இதனால அந்த குண்டுகள் போடுறோம் இதெல்லாம் மேலே என்னென்னு சொல்கிறது, டிராக்டரில் கொண்டு இழுக்கிற சாமானையும் சில நேரங்களில் பொம்பளை பிள்ளைகள் கொண்டு இழுத்தது தானே. என்னண்டு கொழி இழுத்து டிராக்டரில் இழுத்து கொண்டு போகிறது, எல்லா கட்டம் இழுத்து கொண்டு போக வேண்டியது. ஆ செல் அடிக்கிறதா, போட்டு பஞ்சு வச்சு கிடக்கு போட்டு அங்கிருந்து கொடுக்கவும் போகுங்க. டயராக தேஞ்சு இது கடும் ஓட்டம் முடிக்க போகிற
அடுத்து என்ன கேலாம் சரி இப்படி நாங்கள் பார்க்க போனால் உள்ள நிறைய ஐட்டம் வந்து இப்படியான துப்பாக்கி தான் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக துப்பாக்கி தான். இது என்னடாப்பா புறகளை ஏற்றி விட்டவன் எவ்வளோ லோரியில் அப்படி அந்த பைப் பொழுதுகளோட எத்தினோடி அப்படியே இருக்கேன். இதற்குள்ள சாமம் போய்கொண்டே இருக்கும்போது புறவை எத்தின லோரியுமே கிடையாது. அது அப்படி எங்கே சுழண்டு அடிக்குமே சுழட்டி அடிக்கும் சுழண்டு அடிக்கும் அப்படி சுற்றி அடிக்கும். அந்த பிளான்லாம் இருக்கு. ஓகே இது அவங்ககிட்ட இருந்து மீட்கப்பட்டது தானே. ஓ இதுன்ற ஃபுல் விவரம் வந்து அதில் இருக்குது பாருங்க. அதுதான் 1964ஆம் ஆண்டு பாகிஸ்தானால் 122 mm பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. வைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் 2400 மீட்டர் ஆகும். செயல்படுத்தக்கூடிய தூரம் 1700 மீட்டர். நிறை 9895 கிமி. 9 நேர்களை கொண்ட குழு தாக்குதலை மேற்கொள்ள விரைஞ்சி வடிக்கும் இடத்திலிருந்து 400 மீட்டர் 450 மீட்டர் உச்சிகளுக்கு காயங்கள் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படியே கடல் இதில் வந்தது அதே மாதிரி வந்து இது கடலுக்குள்ள வைக்கக்கூடிய வடி வராதுதான். இங்கே இருந்து கொடுக்க வேண்டிய இந்த இது போட்டுகள் கப்பல்களுக்கு அடிக்கலாம். அப்பா அருமை 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 அற்புதம். இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அதாவது அந்த நேரத்தில் வந்து யுத்த காலங்களில் வந்து கையாண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து நினைவுக்காக வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து இது வந்து அழிஞ்சு போகாமல் இங்கே இருக்குது வந்து எப்படியான பொருட்கள் வந்து பாவிச்சிருக்காங்க, ஆயுதங்கள் அப்படியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கண் வச்சிருக்காங்க போல பாருங்க இப்படி இருக்குண்டு பொட்டி வச்சாச்சு மாதிரி அதுக்காக தீப்பொறி பறக்கும் ஒன்று. அந்த இந்த இது அந்த இதுக்கு வைக்க போகிறோம் படியா எதுக்கு அந்த போட்டு கப்பலுக்கு வைக்க போகிறோம் படி. இப்போ அந்த கப்பலுக்காம எங்கள் கப்பல் அதெல்லாம் கை வைக்கலாம் ஐயா, தொடக்கூடாது, தொடாமல் படி வைக்கணும். கப்பல் செட் பண்ணி கிடக்கா கப்பலை பாருங்க செட் பண்ணி விட்டுருக்க கப்பலுக்கா. ரைட் சரியா. அடுத்தது வந்து இங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து இப்படியான ஒரு கையாளுகள் தான் கையாளுருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்படியான இடங்களில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து முதல் அந்த நேரத்தில் யுத்த காலங்களில் யுத்த காலங்களில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இடங்கள் வந்து இப்படியான ஒரு இடங்களாக தான் இருந்துருக்கு. ஒரு ஆறுகள் சமுத்திரங்கள் அந்த பக்கத்தை தாக்கக்கூடிய பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருள் தானே இது. அதால் தான் வந்து அதை கொண்டு கூடத்தில் வச்சுருக்காங்க. வந்து இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து அதை விட இந்த ஒரு வியூவையும் வந்து நாங்கள் காட்டி ஆகணும். உண்மையிலே ரிங்கோட வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு வியூ. பஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் அங்கே காபரங்கள் அதே மாதிரி இந்த மலைகள் மாதிரி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரிங்கோவில் இருக்குது. நாங்களுமே வந்திருக்கோம் முதல் காலங்களில் இப்பயும் வந்திருக்கோம். நல்லா இருக்கு உண்மையிலே. ஓகே சரி, உங்களோட கருத்து இப்போ என்ன சொல்லுவார்? எனக்கு கருத்து தொடரும் கூடான்னு இருக்காங்க. ஓ போட்டு வந்துடும். ஆனால் வடிவாக இருக்குது தெரியுமா? உண்மையிலே அருமை அற்புதம். மியூசியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பார்க்குறது முதல் நிறைய இருந்தது. சரியா, நிறைய இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் பிளாக் கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இல்லை அங்கே இருக்குது. சாரி, அடுத்த லைன் அடுத்த லைன். இப்போ இந்த பக்கம் தான் இது அடுத்த லைன். நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறோம் பாருங்க. நீங்கள் இங்கே வர சில பேருக்கு இங்கே வர உண்மையிலே வசதி இல்லாமல் இருக்கும். காரணம் வேண்டாம், சில இழப்புகளோட இருப்பினும் என்ன அதனடியால் நீங்கள் வீடியோட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமான முறையில் சந்தோஷமான இதில் சொல்ல இல்லாது ஒரு இதாக இருக்குமே. ஓகே, அங்கே பார்ப்போம் போயிட்டு. இது என்னடாப்பா சைக்கிள் மை கிடையாது? இது எங்கிட்ட தயாரிப்பு அதுதான் லங்கா தயாரிப்பு. ஒரு டயரு அடாவுடி. என்ன டயர்ராப்பா? விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட 3 சக்கரங்களில் கேஷ் ஆயுதமாண்டாப்பா? ஆயுதம் 3 சக்கரங்கள். இது எங்கடா கூட்டுச்சாரு யாழ்ப்பாணமும் மென்னியும் நவம்பலோட. இது வந்து பாருங்க மக்களே, கடவுளே
இது என்னடாப்பா இதுக்குள்ள ஏறி பாருங்க வாண்ணா உள்ளுக்கு மூடி விடுறது ரொம்ப போகும். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களும் உண்மையிலேயே பார்த்து கொண்டு இருப்பீங்கன்றதை நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சும்மா சொல்கிறேன். ஏன்னா இந்த பார்வையிடப்பட்ட இதில் ஆனால் இதை மூடி விடுறது இந்த ஏணி வேறு பிளான்லாம் இருக்கும். இப்போ கம்பி வச்சு ஒட்டி இருக்கணும். இதுக்குள்ளே போயிருந்து தான் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து நிறைய டெலஸ்கோப் அதாச்சும் வந்து நிறைய இடத்த ஜூம் பண்ணக்கூடிய மாதிரி இது இருக்குது. இதுக்குள்ள இருந்து என்னன்றாப்ப ஓடுற கடவுளே. அதான் சரியான கூட ஒரு இதாக இருக்குன்னு ஜனகாலம் ஆகிட்டு தானே இதுக்கு சில வழியில் பாம்போலம் வந்து நிற்கக்கூடும். உண்டாப்பா ஓ பெரிய பாம்போலம் நிற்கக்கூடும். கொத்தி விட்டுரும். பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுளே. ரஷ்யன்டியா டயரை பாருங்களாப்பா. அப்படியே பபல் இந்த இதுகள் தான் ஃபுல்லாக இந்த இதுக்குள்ள இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்வையிடணுமெண்டா நாங்கள் இப்போ நார்மலாக காட்டுறோம். ஃபுல்லாக பார்வையிடணுமெண்டா நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே சில பேர் வரக்கூடிய ஆக்கள் வந்து பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் வந்து பாருங்கள் சீமெண்ட் இதில் வந்து ஒரு இதாக வந்து செய்திருக்கிறாங்க. அது வந்து இராணுவத்தின் ஒரு இது இல்லை. கடைசி போர் அப்படி ராணுவம் இருந்திருப்பாங்க வந்து காட்டிக்கிறாங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ எக்ஸ்பட்டி எழுத்து கொண்டு போகிற மாதிரி தான். ஏற்றி போட்டு விஜயத்தில் இதெல்லாம் கிடக்குது. நான் பார்த்துட்டு ஓய்வு எடுக்கிறேன்னு சொன்னால் அதில் போய் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குது. யூஸ்வல் இதை எடுத்து குடிக்கலாம். மற்றது வந்து மேலே பாருங்கோ இந்த பனைகளை வந்து இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இதுக்குள்ள பாருங்கோ 6 வேடம் கொண்ட பனைகள் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாம் சில இடங்களில் இல்லை. மற்றது வந்து குறிப்பிட்ட காலங்களில் இதுகளும் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா அழிஞ்சு போயிடும். அப்போ இதுகளும் வந்து நாங்கள் ஒரு ஞாபகமாக எடுத்து வைக்கணுன்றதுக்காக ஏற்கனவே நான் முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போட்டிருப்பேன் இந்த வீடியோ. சரி அப்படி இருந்தும் அங்காலையும் பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு ஆமக்காரன் நிற்குது அதில் உண்டாப்பா. அதுவும் ஒரு இதுக்கு பயன்படுத்தணும்டாப்பா. அதுதான். மற்றது வந்து இதுன்ற ஃபுல் அமைப்பு வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. அங்கே அதில் கிட்ட போனாலே தெரியும். அந்த அதுதான் நாகப்பெரிய இதுகள் இருக்குது. அந்த ஃபுல் கடைசி காலம் யுத்தங்கள் நடந்த இந்த மாதிரி என்ற இது ஒரு வரைபடம் அதில் போட்டு கிடக்கு. போனால் பார்க்கலாம். அடுத்த மேல்தளம் உள்ளுக்க இருந்தா மூடி விட்டு போறோம். பாம்புகள் நிற்குமா சொல்லி கொண்டு இல்லை. எத்தனை வருஷம் சொல்லுங்க கொண்டு வந்து விட்டு. 2009 உதப்படி கைதாஸ் உள்ளுக்கு இருந்துட்டு உள்ளே இருக்கு. அங்கே போகணும். ஓ இங்கே பேர் சுட்ட பார்த்தீங்களா? இதில் பெரிய பேர் சுட்டில் இறங்குறதாக்கள். கேபிள் கம்பியா இருக்கு. 16 mm. இவங்க இப்போதைக்கு ஊஞ்சால மாறுறாங்க. ஐயா நல்லா தான் இருக்குது. அருமை அருமை அற்புதம் அற்புதம். கம்பியா இது? இல்லையே இது கம்பி. இது முதல் துணிதான். அப்புறம் இவங்க வந்து இந்த இதுல வராங்க தொங்கி கொண்டு. அதுதான் இது பீமெண்ட். இது இல்ல இல்ல இது அடுக்கணும் பியாது. எப்படி எல்லாம் ஓகே? எல்லாம் ஓகே. நல்லா இருக்கு. பார்க்குறது வந்து அரிது. அதாவது வந்து
நம்ம அந்த யுத்த காலங்களில் நின்று பார்க்க முடியாட்டியும் கூட அந்த யுத்த காலங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான அந்த அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஒழுங்காக ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பில் வந்து அந்தந்த இடங்களில் வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்து வந்து என்ன சொல்கிறது, பழைய அந்த ஒரு போர்க்காலத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து நீங்களும் வந்து மறக்காமல் ரிங்கூர் சைடு வந்தீங்க அப்படின்னு அப்படியே அகின் இதை குறித்து என்ன சொல்ல வர? உண்மையிலேலாம் பார்க்க அளவுக்கு என்ன சொல்கிறது, உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தோம்ல, ஒரு பார்க்க ஒரு கவலையாக இருக்குது. இருந்தாலும் அந்த காலம் வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த வாகனங்கள் வந்து இப்படியான வாகனங்கள் இருக்கணும் இந்த தான் தெரியும் உள்ள வந்து பிறகு இதுக்கு சிரிக்கத்தான் போகணும். உண்மைதான். அதில் ஒரு கண் பார்த்துட்டாப்பா 1100 அடிச்சா போமா மடி என்ன அவ்வளோ 1 கிலோமீட்டரு 1 மீட்டருமா அவ்வளோ தூரத்துக்கு இழுக்கு தானே. சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து வழுக்கிடுவோம். என்ன வழுக்கிட்டு இனி அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதையும் வந்து பார்த்துக்கொண்டு எங்களோட பயணம் வந்து ஒரு நெடுந்தூர பயணமாக வந்து அமைய போகுது. அதாவது ரிங்கோ டு வெட்டிக்குலோ ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இருந்து பாவம் உங்களுக்கு எந்தெந்த வீடியோக்கள் தர முடியுமோ சொல்லி தெரியலை. தரக்கூடிய வீடியோக்களை வந்து மிஸ்டர் சுமன் அண்ட் எஸ்கேவியூவில் வந்து நாங்கள் வந்து வழங்குறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பார்வைக்கிணைய என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வழிகூடப்புறம் உண்மையிலே சந்தோஷம். வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களோட கவலையும் வந்துருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு சில ஞாபகங்கள் வந்திருக்கலாம். பார்த்துட்டு வந்து மறக்காம வந்து நீங்கள் உங்களோட உணர்வுகளை வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த எழுத பாருங்கோ, இதில் வந்து ஃபுல்லாக வரைபடம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு சோக கதையாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பகுதிகள். ஓகே, இந்த பக்கத்தில் இருந்து அப்படி பாருங்கள். இந்த போட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது வந்து வன்னி பிரதேசத்தின் இது ஃபுல்லாக இதில் இந்த வரைபடத்தில் ஃபுல்லாக இருக்குது. அந்திக்கடல் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது.